மிதுனராசி அன்பர்களே, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உழைப்பின் தன்மை மேன்மையுறும். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் அங்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசியாதிபதியே சுகஸ்தானாதிபதியே அவரும் 10ஆம் இடத்துல இருப்பது சிந்தித்து செயலாற்றும் தன்மை மேன்கு போகும். அதே சமயத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், கொஞ்சம் தான்கிற கெத்து வந்துடும். அதில் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரப்படக்கூடாது. எதிரையும் அவசரப்படாமல் செஞ்சோன்னா நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருந்து சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடான அமைப்புகள் ஏற்படும். முயற்சி செய்ய அந்த முயற்சி வெற்றி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி நீர் ராசி, 10ஆம் அதிபதியும் நீர் ராசி. உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நற்பலங்கள் தான். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகங்களில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் என்பது ஒரு ஜோதிட விதி இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமைந்திருப்பது எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய பொருளாதார நிலைமைகளை நீங்கள் தேக்கிக்கணும். நமக்கு ஜாலியாக வருது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஊர் சுற்றுறது, டூர் போகிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அடுத்த காலகட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. குரு உங்கள் ராசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் பொருளாதாரத்தை இழுத்து பிடிப்பார். ஆலயங்களுக்கு செல்வது புண்ணிய காரியம்தான். பெரியோர்களே, வீட்டில் உள்ள அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம காசி போகணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் ரைட்டுப்பா போயிட்டு வாங்கப்பா, நான் பணம் தர்றப்பா, டிக்கெட்லாம் போட்டு தான் செஞ்சீங்க. அதெல்லாம் 2 மடங்கு புண்ணியங்களே உங்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கும். அதனால் தோஷங்கள் வரப்போவதில்லை. சும்மா ஜாலியாக சம்பந்தம் தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட். அதாவது தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே சரி 2 வகையான விஷயங்கள் வரும். ஒன்று நாம் செய்யக்கூடாததை செய்தால் ஒரு தோஷம். ஏன்னா நம்ம பாரம்பரியம், நம்ம குடும்பம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம உடம்பு செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் அது ஒரு தோஷம்தான். அதனால சில பாதிப்புகளை வரத்தான் செய்யும். அதனால் நம்ம தர்மம் என்ன, நமது குடும்பம் என்ன, நமது தாத்பரியம் என்ன, நம்முடைய பாரம்பரிய கௌரவம் என்ன, நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லது, இதை விட செய்யுங்க. இளம் வயசு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆசை இல்லாதவன் மனசனே கிடையாது. என்ன ஆடை இல்லாதவன் அரை மனிதன்பாங்க, ஆசை இல்லாதவன் மனசனே கிடையாது. இல்லை, ஆசை வரத்தான் செய்யும், இல்லை சொல்லலை, அனுபவிக்க வேண்டியதுதான். ஏன்னா இளமை போயிடுச்சுன்னா திரும்ப அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அனுபவிக்கிறதா இளமையில அனுபவிக்கணும். பணம் காசு என்னைக்கு வேணாலும் வரலாம். அந்த இளமை ஒரு தடவை பேசி திரும்ப வராது. அனுபவிங்க. அதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஒரு எச்சரிக்கையான உணர்வு உங்களுக்கு.